ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிப்போம் என்று சொல்லி, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ஆவிக்குரிய போர் ஆயுதங்கள் என்ன என்பதை இன்னைக்கு நம்ம விரிவாக தியானித்து விட்டு, நம்ம எவ்ரிடே லைஃப்ல இந்த ஆயுதங்களை நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை நம்ம கை கொள்ள தொடங்கலைன்னா, இந்த ஆயுதங்கள் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொன்னால், நமக்கு டெய்லியுமே தோல்வி, ஏதாவது ஒரு வகையில் தோல்வி வந்து கொண்டே இருக்கும். அப்போ அதில் வெற்றி பெறணும்னா இந்த ஆயுதங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம அறிந்து கொள்ளணும். பவுல் சொல்லும்போது என்ன சொன்னார்? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் கிடையாது, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளதா இருக்குது. ரெண்டு பேருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு சண்டை, ஒரு யுத்தத்தில் ரெண்டு பேர்ல யாரு பலமுள்ள ஆயுதம் வைத்திருக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுகிறாங்க. அல்லது ரெண்டுல ஒருத்தர் யாரு பலவான்களா இருக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுகிறாங்க, பலவீனம் உள்ளவங்க தோற்று போகிறாங்கிறது ஒரு காரியம். ரெண்டு பேரும் கை கொள்ளக்கூடிய யுக்தியும் ஒரு காரியம். ரெண்டு பேரும் பயன்படுத்தக்கூடிய டாக்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் அர்த்தமில்லாத நிறைய விவாதங்கள், ஒரு சொல் போர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும். இது நிறைய இடங்கள்ல நடக்கலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கட்ட போராட்டம். முதல்ல வெர்பல் கம்யூனிகேஷனாக வரும். அதுக்கு பிறகு இட் கேன் லீட் டு பிட்டர்னஸ். அப்புறம் அது இன்னும் பல அளவில் போகக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் தான் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள். மாம்சத்துக்கு ஏதுவான யுத்தங்கள், போராட்டங்கள்ங்கிறது இதுதான். ஆனால் உண்மையிலேயே விசுவாசிகளாகிய நம்ம போராட வேண்டியது என்ன ஆவிக்குரிய வகையில் என்பது, அவைகள் தான் இந்த தேவ பலம் உள்ள போராயுதங்கள். அந்த போராயுதங்கள் என்ன என்பதை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொன்னால், மொத்தம் ஒரு 5 போராயுதங்கள் இருக்குது. முதலாவது போராயுதம் என்ன? சத்தியத்தை பேசுதல் அப்படிங்கிற போராயுதம். அப்போ சத்தியத்தை பேசுதல் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒளியின் மக்களாக இருக்கிறோம். நம்ம நம்ம வேத வசனத்துக்கு பேரே சத்தியம் என்று சொல்லி, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அவரிடத்துல எல்லிளவேலும் இருள் கிடையாது. அப்போ அது எதிராளியான பிசாசானவன் தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் பொய் சொல்லுகிற பொழுது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று சொல்லி தேவன் சொல்றார். அப்போ 2 தரப்பினர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தன் ஆவிக்குரிய மனுஷன், இன்னொருத்தன் மாம்சத்துக்குரியவன். இப்போ மாம்சத்துக்குரியவன் என்ன செய்வான்? நிச்சயமாக அவன் பொய்களைத்தான் பேசுவான். அவனிடத்துல சத்தியம் இருக்கவே இருக்காது. அப்போ நம்ம விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிற நம்ம என்ன செய்யறவங்களா இருக்கணும்? சத்தியத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தை பேசுறதுனா என்ன? எந்த சூழ்நிலையிலையும் நம்ம we do not want to speak a lie. ஏதாவது ஒரு பொய் பேசாம, அந்த காரியத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நம்ம வெளியரங்கமாக பேசும் பொழுது, எந்தவித ரிட்டாலியேஷனுக்கும் பயப்படாம தைரியமா அது எது உண்மையோ அதை மாத்திரம் பேசுகிற பொழுது நம்ம சத்தியத்தை பேசுகிறோம். அப்படி வரும் பொழுது என்ன ஆகும்? இந்த மாதிரியான தந்திரங்கள் மற்றும் மாயமான பல காரியங்களை நம்ம எதிர்த்து நிற்க முடியும் என்பது. வசனத்தையும் தவறா கோட் பண்றவங்களுக்கு எதிராக நம்ம என்ன செய்ய முடியும்? சத்தியத்துல சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய உண்மையான அடிப்படையை நம்ம வேத வசனங்களின் தொகுப்புல, பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தையை பைபிள்ல இருந்தே இன்டர்பிரட் பண்ணணுமே தவிர சோசியல்ல வேற இடங்கள்ல எக்ஸாம்பிள் எடுக்காம பிப்ளிக்கலா அதை அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு காரியம். இப்போ முதலாவது நம்ம தரித்திருக்க வேண்டிய ஆயுதம் என்ன? சத்தியத்தை பேசுதல். இப்போ நம்ம ஒருவேளை ரிட்டாலியேஷனுக்கு பயந்து அல்லது மற்றவர்களிடத்துல வரக்கூடிய அந்த ஒரு போராட்டத்தில் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பொய்யை பேசிவிட்டோம் என்று சொன்னால் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்து விடுவோம். ஸ்பீக்கிங் த ட்ரூத் அப்படிங்கிறது முதல் ஆயுதம். ரெண்டாவது என்ன? ஜெபம் என்கிற ஆயுதம். இந்த ஆயுதம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஜெபத்தின் மூலமாக தான் நம்ம தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறோம், தேவனோடு பேச தொடங்குகிறோம். இந்த ஜெபம் நம்ம எதுல இருந்தெல்லாம் விடுவிக்குது என்று சொன்னால், இப்போ நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ள போகிறோம், ஒரு சூழ்நிலையில மிகுந்த போராட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம மனசு லேசாகிறத கவனிக்கிறோம். நேற்றெல்லாம் நான் ஒரு சகோதரனோடு பேசி, நானும் சகோதரனும் பேசி ரொம்ப நேரம் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஜெபம் செய்வோம். ஜென்ரல் லைஃப், இன் அஃபிஷியல் லைஃப் வரக்கூடிய போராட்டங்களை சொல்லிட்டு ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணோம். ஜெபிக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே both of us we saw an amazing freedom. ரெண்டு பேருக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு
விடுதலை உணர்வு எங்களுக்குள்ள உணர முடிந்தது. இப்போ ஆவிக்குரிய போராட்டத்தில் நம்ம மேற்கொள்றதற்கு முக்கியமான ஒரு இடம் ஆக இது இருக்குது. அதை நம்ம ஆண்டவராகிய இயேசுப்பாவும் கற்றுக் கொடுத்தாரு. சோதனை நேரத்தில் ஜெபிப்பது என்பதை குறித்து, பலவீனமான நேரத்தில் ஜெபிப்பது என்பதை குறித்து, இவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபத்தின் மூலமாக நம்ம வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஸோ இந்த 2வது போர் ஆயுதம் நம்ம தரித்திருக்க வேண்டிய ஒன்று ஜெபம் என்பது. அடுத்தது 3வது போர் ஆயுதம் தேவனுடைய வசனம் என்பது. இப்போ தேவனுடைய வார்த்தையை குறித்து எபிரேயர் 4:12 இப்படி வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசுப்பாவை சோதிப்பதற்காக அழைத்து சென்ற பொழுது 3 முறையும் வசனத்தினால தான் ஆண்டவராகிய இயேசுப்பா அவனை மேற்கொண்டார். வேற எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணல. இந்த அப்பத்தை புசியும் என்று சொன்னான், இந்த மேலிருந்து நீர் கீழே குதியும் என்று சொன்னான், அதை என்னை விழுந்து வணங்கும் அப்போது இவை உம்முடையதாகும் என்று சொன்னான். இந்த 3 போராட்டங்கள்லையும் அவர் வேத வசனத்தை தான் கோட் பண்ணாரே தவிர வேற எந்த விதமான ஒரு ஜெனரலைசேஷன், ஒரு பொதுவான ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு டிஸ்கஷனுக்குள்ள அவர் போகவே இல்லை. அப்போ நம்மளும் நம்ம வாழ்க்கையில ஒரு போராட்டத்தை சந்திக்கும் பொழுது வசனத்தினால நமக்கு உண்டான அந்த அந்த தேவ ஞானத்தின்படி நம்ம பேசுகிற பொழுது நம்ம வெற்றி பெற முடியும். முதற்கு நமக்கு வசனத்தோடு தொடர்பு இருக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம வசனத்துல தியானமா இருக்கிற பொழுது ஆவியானவரோடு நம்ம சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையில நம்ம இருப்போம். அப்போ நம்மளால இப்படி இந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியும். தேவனுடைய வார்த்தையினால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பிழைத்திருக்கிறோம். தினமும் நம்ம வேத வசனத்தை தியானிக்கிறோம். ஒரு குழுவாக சேர்ந்து இந்த ஜீவ மன்னாவை நம்ம உட்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பிழைத்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது தேவனுடைய வார்த்தை நமது கால்களுக்கு தீபமாக இருக்குது. அது நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. நான் எந்த பாதையில போறதுன்னு எனக்கு தெரியல, வேத வசனத்தினால உண்டாகிற வெளிச்சத்தினால நான் அதை அடைந்து கொள்கிறேன். அடுத்தது பரிசுத்தத்திற்கு வேத வசனமே ஒரே வழி. ஆண்டவராகிய இயேசுப்பா சொன்னாரு, நான் இப்போது உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால இப்பொழுதே நீங்க சுத்தமா இருக்கிறீர்கள் என்று சொன்னாரு. தாவீது சங்கீதத்துல அதைத்தான் சொல்கிறாரு, உமது வசனத்தின்படி நான் காத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே வைக்கும் பொழுது பாவம் செய்யாதபடி அது நம்மை காக்கும் என்று சங்கீதம் 119:11 வாசிக்கிறோம். உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். அடுத்த போராயுதம் இதுதான், வேத வசனம் என்கிற போராயுதம். தொடர்ந்து நம்ம வேத வசனத்தை கைகளில் வைத்திருப்பது, அது பைபிளாகவோ பேப்பர் பைபிளாகவோ அல்லது டிஜிட்டல் பைபிளாகவோ, அடிக்கடி நம்ம லைஃப்ல நமக்கு மனதில் தோன்றக்கூடிய எந்த எண்ணத்தையும் வேத வசனத்திலிருந்து ஆராய்ந்து பார்ப்பது என்பதை நம்ம செய்யும் பொழுது நமக்கு அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. அடுத்தது 4வது விசுவாசம் மற்றும் நம்பிக்கை என்கிற போர் ஆயுதம், ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் இன் காட். இப்போ எனக்கு வாழ்க்கையில வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, ஒரு போராட்டத்துல எனக்கு மிகுந்த பயம் இருக்குது, நான் வெற்றி பெறுவேனாங்கிற ஒரு சந்தேகம் உண்டாகுது, மன சோர்வும் கூட உண்டாகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ள போகும் பொழுது நம்ம மைண்ட் எப்படி அசஸ் பண்ணுதுன்னா, எதிராளியுடைய பலத்தை முதல்ல பார்க்குது, நம்மளுடைய பலவீனத்தை பார்க்குது. பார்த்த உடனே அது சொல்லிடுது, ஓகே உன்னை விட உன் எதிராளி பலமானவன், சிச்சுவேஷன் உனக்கு ஃபேவரபுளாக இல்லை, கண்டிப்பாக உனக்கு தோல்வி நிச்சயம். அதே மாதிரி உன்னுடைய பாஸ்ட் தோல்விகள்லாம் உனக்கு தெரியுமே, நீ இதெல்லாம் எப்படி நீ வின் பண்ண போகிற, இந்த மாதிரி காரியத்திலலாம் நீ பல முறை தோற்று போயிருக்க அப்படிங்கிறதெல்லாம் மைண்டு ஒரு செல்ஃப் டவுட்டை நமக்குள்ளே கொண்டு வருது. நிச்சயமாக நம்மளால் முடியாது, நம்ம தோத்து தான் போக போகிறோம் என்கிற ஒரு காரியத்தை கொண்டு வந்த உடனேயே நமக்குள்ள அடுத்து வரக்கூடியது என்ன, ஒரு மன சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட் அல்லது டிப்ரெஷன். இது வந்த உடனேயே நம்ம என்ன செய்ய ஆரம்பித்து விடுவோம், நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே அதுக்கு ரொம்ப டல் ஆயிடும், நம்மளால நல்லா யோசிக்க முடியாத சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தான் முதலாவது ஜெபம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுக்கிறோம், ஜெபிக்க தொடங்கின உடனே புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உண்டாகுது, வசனத்தை தியானிக்கிறோம், வசனத்தினால ஒரு விசுவாசம் உண்டாகுது, விசுவாசத்தினால நம்பிக்கை வருகிறது. இனி இது என்னால முடியாத காரியம், ஆனால் இது என் தேவனால் முடிகிற காரியம் என்கிற நம்பிக்கை வந்த உடனேயே
உற்சாகமாக எழுந்து நடக்க தொடங்குகிறோம். எல்லாவித டிஸ்கரேஜ்மெண்ட்டும் நம்மை விட்டு நீங்க தொடங்குகிறது. நம்ம எழுந்து நடக்க தொடங்குகிறோம். இந்த 4வது போர் ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும்னா அதற்கு முதல்ல கையில் எடுக்க வேண்டியது ஜெபம், அடுத்தது வேத வசனம், அடுத்ததாக இந்த விசுவாசம் என்கிற ஆயுதமும் அதன் மூலமாக நம்பிக்கையும் நமக்குள்ளே வர தொடங்குகிறது. கடைசியாக 5வது போர் ஆயுதம் இதுதான். இது நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாதது, ஆனால் தேவனால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஆவியின் கனிகள் என்று கலாத்தியர்ல சொல்லப்பட்ட இந்த கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம் என்கிற இந்த 9 கனிகள் இருக்குது இல்லையா? இந்த கனியில நம்ம குறைவுபட்டவங்களா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நல்ல அன்புள்ளவங்களா இருக்கிறோம், ஆனா சாந்தம் இல்லை. நல்ல சாந்தமா இருக்கிறோம், ஆனா இச்சை அடக்கம் இல்லை. இச்சை அடக்கம் உள்ளவங்களாகவும் இருக்கிறோம், ஆனா பல சமயங்கள்ல ஒரு பொறுமை இல்லாதவங்களா இருக்கிறோம். இப்படியே ஏதாவது ஒரு கனி நமக்குள்ள குறைவுபடும் பொழுதெல்லாம் என்ன நடந்து விடுகிறது என்று சொன்னால், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுபடுகிறோம். அப்பொழுதும் தோல்வி நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் நல்ல விசுவாசி தான், நல்ல ஜெபமும் பண்றேன், அப்புறம் நான் நல்ல ஒரு வேதத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறேன். ஆனா என்னிடத்துல கனியில குறைவு இருக்குது. ஆவிக்குரிய கனியை என்னால கொடுக்க முடியல. அப்படின்னா என்ன அடையாளம்னா, என்னுடைய மாம்சத்தின் கிரியை என்னிடத்துல இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப நம்ம புதிய மனுஷங்களா மாறிட்டோம். தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவுக்குள்ள இணைந்துட்டோம். ஆனா கிறிஸ்துவோடு இணையறதுல நமக்குள்ள வித்தியாசம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பயணத்துல நம்ம இருக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஈல்டு பண்றோம் அப்படிங்கிறத வைத்து இந்த கனிகளுடைய அளவு மாறுபடுகிறது. நம்ம முழுவதும் அவருக்கு ஈல்டு பண்றவங்களா இருந்தா அத்தனை கனிகளும் நம்ம இடத்துல காணப்படும். அப்படி இன்னும் ஈல்டு பண்ணாம இருக்கிறோம்னா, எந்த இடத்துல நம்ம ஈல்டு பண்ணலையோ அங்கே இந்த மாம்சத்தின் கிரியைகள் வந்துவிடும். இப்ப இச்சை அடக்கம் அப்படிங்கிற அந்த கனி இருக்க வேண்டிய இடத்துல இச்சை என்கிற மாம்ச கிரியை அங்கே உட்கார்ந்துருக்கும். அப்புறம் பொறுமை அப்படிங்கிற இடத்துல கோபம் உட்கார்ந்துருக்கும், அல்லது தயவுங்கிற இடத்துல வெறுப்பு உட்கார்ந்துருக்கும். இப்படியே அந்த கனிகளுக்கு மாற்றாக வேற ஒரு மாம்ச கிரியை அந்த இடத்தை வியாபித்து கொண்டு இருக்கும். அப்போ இது இருந்துச்சுனாலும் எனிமி என்னை தோற்கடிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்து விடுகிறது. ஆகையினால இதை நாம் கவனமாக பார்க்க. சரி, இதை நான் எப்படி கொண்டு வர்றது? சொந்த முயற்சியில் இதை கொண்டு வர முடியாது. நாட வேண்டியது தேவ சமூகத்தை. எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோடு கூட நேரம் செலவிடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவியின் கனிகள் அது காணப்பட தொடங்கும். அது மாதிரி இந்த வேர்ல்ட்லி டைம் அப்படிங்கிறத நம்ம ரெடியூஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு நேரத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள நான் ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி அதுக்காக வேண்டி நான் எப்போதும் பைபிள் வாசிட்டே இருக்கணுமா, எப்போதும் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கணுமா, வேற எதுவுமே நான் பண்ணக்கூடாது, அப்படி அல்ல. நம்ம செய்யறது உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று. அப்போ நான் நியூஸ் வாசிச்சாலும் சரி, ஒரு செய்தியை நான் ஒரு சமூக ஊடகத்துல பார்த்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்திலையும் நான் பார்க்கிறதோ கேட்கிறதோ உணர்கிறதோ எல்லாவற்றையும் வேத வசனத்துக்கு கீழே கொண்டு வருது, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துறது. இப்படியே எல்லா சிந்தனைகளையும் நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த பழகிட்டேன்னா அப்போ என்ன நடக்கும்? எதுவும் என்னை மாம்சத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. அதை எல்லாவற்றையும் ஆவிக்குரியவனாய் பார்க்கிறவனாய் நான் மாறிவிடுவேன். அப்படி இல்லாம நான் ஒரு வேர்ல்ட்லி பர்சனா பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களை போல நானும் குறை சொல்லவும், மற்றவர்களை போல நானும் ஒரு மேட்டிமையான சிந்தை உள்ளவனாகவோ மாறிவிட தொடங்குவேன். அப்படி இல்லாம நம்ம இந்த கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா எவ்ரி மேட்டர் நம்ம சிந்திக்கிறதும் எல்லா வகையிலும் கர்த்தருக்கு கீழே அதை கொண்டு வர பழகிட்டோம்னா இந்த கனிகள் நம்ம இடத்துல நிச்சயமாய் காணப்படும். ஆமென்.